உறவுகளுக்கு அன்பான வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இன்றைய நாளிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டமானது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அமைப்பு மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையினுடைய பேரினவாத சிங்கள அரசால் காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கான சர்வதேச விசாரணை, செம்மணி மனித புதைகுழிக்கான நீதி, வடகிழக்கில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றல், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து மட்டக்களப்பினுடைய கல்லடை பாலத்திற்கு அருகிலிருந்து ஆரம்பமான கவனஈர்ப்பு போராட்டம் மட்டக்களப்பு நகரின் மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய காந்தி பூங்கா வரையில் நகர்ந்து சென்றிருந்தது. எனவே இதிலே அதிகமான காணாமலாக்கப்பட்டோரினுடைய உறவுகள் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இவர்களோடு இணைந்ததாக சமூக மட்ட அமைப்புகள், சமூக நீதிக்காக குரல் கொடுப்போர், இனப்பற்றுள்ளோர் என்று சொல்லி பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சில அரசியல் பிரமுகர்களையும் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் அதிகமான இளைஞர்கள், குறிப்பாக இளம் சந்ததியினர் இங்கே குரல் கொடுத்திருந்தார்கள். எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய அம்மா அப்பா எங்கே, எங்களுடைய பிள்ளைகள் எங்கே, காணாமலாக்கப்பட்டவர்கள் பல தசாப்தங்கள் கடந்தும் கூட இன்று வரையில் அவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்கவில்லை, என்று வரையில் அவர்களுக்கான ஒரு பதில் கிடைக்கவில்லை. எனவே எங்களுடைய உறவுகளை தேடுகின்ற படலம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை விரைவாக மீட்டுத் தர வேண்டும் அல்லது அவர்களுக்கான நீதி முற்றுமுழுதாக கிடைக்க வேண்டும் என்பதனை சர்வதேசத்தை நோக்கி எடுத்துச் செல்வதற்காக, சர்வதேசத்தை நோக்கிய ஒரு கோரிக்கையாக முன்வைத்து இந்த பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமாக இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டு இங்கே பல கோரிக்கைகள் மக்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே இங்கு வந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய குடும்பத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் இதுவரையில் பதில் கிடைக்கவில்லை. நாங்கள் பல இடங்களில் போராட்டங்களை நடத்திவிட்டோம், பல இடங்களில் மனு கொடுத்து விட்டோம், பல இடங்களில் ஏறி இறங்கி விட்டோம், ஆனால் இதுவரையில் எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய விதமாக அவர்களுடைய போராட்டம் அமைந்திருந்தது. இங்கே சில கோஷங்களை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அதாவது யுத்தம் முடிவடைந்து தசாப்தங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் தமிழர் தாயக பகுதியிலே இன்னும் இராணுவத்தினர் குடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அராஜகங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்படியான இடங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்களுக்கு நீதியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பல விஷயங்களை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே இளம் சந்ததியோடு இணைந்ததாக பெற்றோர்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றிருந்தது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனக்கு வேண்டும்,